Hey guys, good morning and welcome back to my channel Beauty Trends Summer. இன்னைக்கு வந்துட்டு ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. சோ இந்த பொங்கல் ஹாலிடேஸ் உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத வந்துட்டு இன்னைக்கு வீடியோல உங்களோட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு வந்துட்டு போகி டே மார்னிங்கோட 5:30 ஆகுது. சோ வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரே புகை மூட்டமா இருந்தது. பட் யாருமே வெளியில இல்ல. எங்க ஏரியால பெருசா வந்துட்டு செலிப்ரேட்லாம் பண்ணல போல இருக்கு. டீ எல்லாம் குடிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 7:30 போல வந்துட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டு ஒரு வாக் போலாம் அப்படின்னு வந்து பார்த்தா ஃபுல்லா வந்துட்டு புகை மூட்டமா ஃபாகியா இருந்தது. லைக் என்ன சொல்றது, நம்ம ஊட்டியில் இருக்குமா கொடைக்கானல் இருக்குமா அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்ல தான் இருந்தது. ஸோ ரொம்ப நியர்பை இருக்கிற பில்டிங்ஸ் வீடு மட்டும் தான் தெரிஞ்சது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல பார்த்தோம்னாக்கா ஃபுல்லா அதை வந்துட்டு புகையை வந்து மறைச்சிருந்தது. லைக் முழு பூசணிக்காவை எது சாதத்துல இடம் மறைச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஹேம்ஷி எழுப்புன வந்து மேல இருக்கிறதுலாம் அந்த ஆம்பியன்ஸை வந்துட்டு காமிக்கலாம் அப்படின்ட்டு. பட் அவ வந்து நான் வரல, நான் தூங்கிட்டு இருக்கேன், என்னை எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அவளை விட்டுட்டு நான் மட்டும் வாக் வந்துட்டேன். ஸோ மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நானும் இந்த புறாவும் தான் இருந்தோம். இந்த புறாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இவங்க ரெண்ட் பே பண்ற மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபுல்லா வந்து குடி வந்துட்டாங்க. நான் இந்த புறாக்கள் பத்தி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் இந்த புறாக்கள்லாம் என்ன பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருந்ததுன்னு தெரியல. ஸோ நம்ம அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வாக் பண்ணிட்டு இருந்தேன். நாளைக்கு பொங்கல்னால இன்னைக்கே வந்து பூஜை பாத்திரம்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். ஹேம்ஷி வந்து நான் குங்குமம் மஞ்சள் வந்து வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டா. சரி ஓகே அவளுமே கத்துக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு நான் பக்கத்துல உட்காந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவளே வந்துட்டு வச்சுட்டு இருந்தா. கொஞ்சம் பேசிக்லி சொல்லணும்னா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லணும். இன்னைக்கு வந்துட்டு பொங்கல் டே மார்னிங் தான் வந்துட்டு கோலம் போட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ரங்கோலிலாம் பண்ணி. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வரவே இல்லை, கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து போட்டிருக்கேன். முன்னாடி நாளே வந்துட்டு அழகாக கோலம்லாம் போட்டு ஃபுல்லாக கலர் ரங்கோலிலாம் பண்ணணும்னு நினச்சேன். பட் முன்னாடி நாள் வந்து கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் இருந்தனால என்னால் பண்ண முடியல. ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஹேம்ஷி காலையில் எதிர்த்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே குளிச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்கலான்ட்டு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு சக்கரை பொங்கல் தான் செஞ்சுட்டு இருக்கேன். பொங்கல் வந்துட்டு இந்த வாட்டி எங்களுக்கு டுவர்ட்ஸ் நார்த் அண்ட் ஈஸ்ட் சைடு வந்து பொங்குச்சு. அதாவது நார்த் ஈஸ்ட் சைடுன்னு சொல்லலாம். நார்த் சைடு வந்து பொங்குச்சுன்னா நிறைய செல்வம் குவியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட் சைடு வந்து பொங்குச்சுன்னா வீட்டில் ஏதாவது விசேஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு ரெண்டு சைடுமே பொங்கினால ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஸோ பொங்கல்னு சொல்லிட்டு அந்த டேவை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஹேம்ஷி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பொங்கல் பொங்குறதே நான் பார்க்குறேன் மம்மி அப்படின்னா. எனக்கே அது வந்துட்டு ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் இங்கே குக்கரில் வந்துட்டு வெண்பொங்கல் வச்சிருக்கேன். அண்ட் இந்த குக்கரில் வந்துட்டு சாம்பார் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். லைக் தாளிக்கணும் அவ்வளோதான். அண்ட் பொங்கல் பொங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு ரைஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கேன். வெறும் பச்சரிசி தான் ஆட் பண்றேன். இந்த வாட்டி நான் வந்துட்டு அந்த சிறுபருப்பு சேர்ப்போம் இல்லைங்களா, பாசிப்பருப்பு, அதை நான் வந்துட்டு இந்த வாட்டி ஆட் பண்ணல. அண்ட் இங்க வந்துட்டு வடைக்குமே வந்துட்டு மாவாட்டிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் வந்து ரெசிபி எதுவும் ஷேர் பண்ணல. என்னோட ப்ரீவியஸ் பொங்கல் vlogல நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்துட்டு சாம்பார் தாளிச்சும் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நான் வடையும் இங்கே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாட்டி வடை வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. நல்லா புசுன்னு இருந்தது, நல்லா மொறுன்னு சாஃப்டாகவும் இருந்தது. லைக் கிரைண்டரில் மாவாட்டினாலே வந்து நம்மளுக்கு சூப்பராக ஒரு வடை, ரேதர் கம்பேர்டு டு மிக்ஸி. ஓகேங்களா, ஸோ அதுதான் நான் வந்து இன்னைக்கு பண்ணியிருந்தேன். அண்ட் வடையை வந்து திருப்பி போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. லைக் ரொம்ப பெருசாக போட்டேன். அண்ட் திருப்பி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்க கடாயில ஒட்டிக்குமோ அப்படின்னு ஒரு பயத்திலே பண்ணிட்டு இருந்த ரொம்ப நேரமா. சரி பரவாயில்ல, ஒட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போட்டேன். வடை வந்து சூப்பரா இருந்து சொல்றேன் என் ஹஸ்பண்டுமே. சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே மொட்டை மாடிக்கு வந்தோம். சூரியனாருக்கு வச்சு படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு சிம்பிளான ஒரு கோலம் போட்டேன் கடகடன்னு. டைமும் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். நாங்கள் வந்து இன்னைக்கு லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சாமியாவது கொஞ்சம் சீக்கிரமா கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சிம்பிளாக தான் பண்ணோம். ஸோ கோலம் போட்டு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணேன். அண்ட் ஹேம்ஷி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணான்னு தான் சொல்லணும். ஸோ அவள் என்னென்னமோ பண்ணா, மம்மி இந்த சைடு இது வச்சுக்கலாம், அந்த சைடு அது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ பண்ணா. சரி ஓகே நம்மளும் வந்து கொஞ்சம் குவிக்கா பண்ணோம். அண்ட் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில போற வேலையும் இருக்கு. நான் அது உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். ஸோ கைஸ், ஹேம்ஷிங்க வந்துட்டு கொஞ்சம் அந்த விபூதியெல்லாம் கூட கொட்டி வச்சிருக்கா. நான் வந்துட்டு கொஞ்சம் கீழே ஏதோ எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அவள் வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சிருந்தா. அதுவே வந்துட்டு பெரிய விஷயம். ஸோ இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் நான் வந்துட்டு அகெயின் நான் மார்னிங் வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ என்னோட வாய்ஸில் வந்துட்டு கொஞ்சம் மாடுலேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூசணி பூ வந்து வச்சுருக்கேன். ஸோ நார்மலாக வந்துட்டு பொங்கல் டைமில் பூசணி பூ வைக்கிறதுன்றது வந்துட்டு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு எங்களுக்கு கிடச்சிது, அதனால் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்துட்டு பூசணி இலை, இதில் வந்துட்டு நம்ம பொங்கல் வச்சு படைச்சிட்டு அதே மாதிரி காக்காக்கும் கொஞ்சம் பொங்கல் வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தோம். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து கீழே வந்தாச்சு. கீழேயும் வந்துட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பொங்கலுக்கு நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், வடை, வெண்பொங்கல், அதுக்கப்புறம் சாம்பார், சட்னி மட்டும் வந்துட்டு இப்போ ரெடி பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு வெளியில் மூவிக்கு போகலான் இருக்கோம். அதனால வந்துட்டு கொஞ்சம் குவிக்காக வந்துட்டு சமையல் முடிச்சாச்சு. அண்ட் சாமி கும்பிட்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவிக்காகவே முடிச்சாச்சு. ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு 3 o'clock வந்துட்டு ஷோ இருக்குது, ஐலான் மூவிக்காக போகலான்ட்டு. அண்ட் இன்னைக்கு பூஜை ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹேம்ஷி
ஹேம்ஷி தான் பண்ணா. ரொம்ப அழகா பண்ணியிருந்தா. எனக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. மேடம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க, இங்க படுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்பவுமே சாமிக்கு என்ன படைச்சோமோ அதை வந்துட்டு 3 பேருமே டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் வந்து நான் செஞ்சிருக்கிற ஃபுட்டை வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிப்போம். அண்ட் இன்னைக்கு எல்லா டிஷ்ஷஸுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. ஸோ சட்னியுமே நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலி வந்து நார்மலாக நம்ம சாமிக்கு பண்ணும்போது உப்பு காரம் எதுவுமே டேஸ்ட் பண்ண மாட்டோம், அப்படியே தான் சமையல் பண்ணுவோம். ஸோ நான் ஒரு வாட்டியுமே வந்து சமைக்கும் போது சாமிகிட்ட வேண்டிப்பேன், இன்னைக்கு வந்து எல்லாமே நான் உனக்கு படைக்கிறது எல்லாமே சூப்பராக வரணும் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்குமே வந்து நான் டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு சாப்பிடலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி மூவிக்கு வந்துட்டோம். ஸோ அண்ணா நகரில் இருக்கிற விஆர் மாலுக்கு தான் வந்துட்டு வந்திருந்தோம். ஸோ எப்போ நாங்கள் வந்துட்டு இங்கே வந்தாலும் கார் பார்க்கிங் பண்ணுற இந்த பிளேஸை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு சரியான தப்பு பண்ணிட்டேன். எங்கே வந்துட்டு டைம் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரத்தில் நான் வந்துட்டு P2ன்றதை மட்டும் நான் வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டு போயிட்டேன். ஆக்சுவலி P2ன்றது பார்க்கிங் 2 அவ்வளோதான். இதுக்கு கீழே வந்துட்டு நம்பர் இருக்கும், அதை நான் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணாமலே போயிட்டேன். ரிட்டர்ன் வரும்போது 20 மினிட்ஸ் ஆச்சு எங்களுக்கு எங்களோட கார் எங்கே பார்க் பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரொம்ப அலைஞ்சிட்டோம். தேட்டருக்கு ஆன் டைம் வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல நின்றுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொங்கல் அப்ராப்ரியேட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு வேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இந்த ஒரு குர்தாரிக்கு நான் போட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் சூட் தான். இதோட ரீசன்ட் ஷாப்பிங் ஹால் கூட நம்ம சேனலில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்கினதே ரொம்ப பிடிச்ச ஒரு பர்பிள் குர்தா தான் வந்துட்டு இன்றைக்கி நான் வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் கைஸ் இந்த இடத்துல தேட்டருக்கு வெளியிலேயே வந்துட்டு அந்த பொங்கல் தீம்லாம் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இவங்களோட ரங்கோலி வந்துட்டு பர்ஃபெக்டாக இருந்தது பொங்கலுக்காக. ஸோ இந்த இடத்துல கரும்பெல்லாம் வந்துட்டு வச்சு ரியலாக அண்ட் பானையில் வந்துட்டு அந்த பஞ்செல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு மூவிக்குள்ளே போயிட்டோம். ஆனால் நாங்கள் நினச்சோன்னா ரொம்ப நெருக்கடியாக நேம்ஸ்லாம் போடும்போது தான் நாங்கள் மூவிக்குள்ளே போவோன்ட்டு. பட் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம் போல். ஆட்ஸ் எல்லாம் பார்த்தா தான் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். மூவியில் வந்துட்டோம், நம்ம சீக்கிரமாக வந்திருக்கோம், அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்வாரு. ஸோ எஸ் நாங்கள் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டே வந்துட்டு போட்டுட்டு இருக்கோம். மூவி எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு வெளியிலே வந்துட்டு இந்த பாட் பெயிண்டிங் காம்படிஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. ஆக்சுவலி ஹேம்ஷி வந்து இன்டர்வெல்க்கு வந்துட்டு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பாட் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டு வச்சுட்டு வந்திருந்தா. லைக் பாதி வந்துட்டு பெயிண்ட் பண்ணி வச்சுட்டா. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா மூவி பார்த்துட்டு வந்து ரிமைனிங் வந்து பெயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து வெளில வரும்போது எனக்கே தெரியும் பாட் பெயிண்டிங்லாம் வந்துட்டு அவள் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, அவளே வந்துட்டு ஓனா வந்து பண்ணிட்டு இருந்தா. அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவள் பாட் பெயிண்டிங்லாம் பண்ணுறா. ஸோ எனக்குமே வந்துட்டு குழந்தைய வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கேஜ் பண்ணணும் அண்ட் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. இந்த காம்படிஷனுக்கு வந்துட்டு நம்ம சைல்டோட நேம் அண்ட் கிளாஸ், என்ன பாட் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு அவங்க பார்த்து வச்சுப்பாங்க. அண்ட் இந்த பாட்டை வந்துட்டு பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மகிட்டே வந்து கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு எந்த பாட் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு கால் பண்ணிட்டு. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஆரி பைக்ஸ்லாம் வந்து ப்ரமோஷனுக்காக வச்சிருந்தாங்க. ஸோ ஹேம்ஷி வந்து எனக்கு இந்த பைக்ல ஏறி உட்காரணும், எனக்கு வந்து ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அண்ட் நிறைய பேருமே அந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் டைம் அப்படியே போச்சு. ஐலாண்ட் மூவி எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மூவி வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. லைக் வந்துட்டு கிட்ஸ் வந்து கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. கிட்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு மூவிஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுவும் தேட்டரில் போயிட்டு பார்க்கணுன்னா அந்த மாதிரி. லைக் நம்ம வந்துட்டு டிவியில் ஓடிடியில் பார்த்தாலும் சரி, ஒரு தேட்டர்ஸில் போய் பார்த்தாலும் சரி, ரொம்ப பெரியவங்க பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மூவிக்கு கூட்டிகிட்டு போங்க. பசங்க வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நானும் ஹேம்ஷி தான் பயங்கரமாக சிரிச்சு என்ஜாய் பண்ணோம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு மம்மியை கொஞ்சம் வந்து சைலண்டாக இருக்க சொல்லி ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு நான் வந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்கிங் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு எங்களுக்கு கார் தேடுறதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதெல்லாம் தேடி முடிச்சுட்டு செம்ம டயர்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்துட்டு ஒரு டிரைவ் போகணும். ஸோ எப்போ வெளில வந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு பானிபூரி சாப்பிடாம நாங்கள் ரிட்டர்ன் ஆக மாட்டோம். ஸோ எங்களோட ஃபேவரட் ஷாப்க்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு சாட் ஐட்டம்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் அஃபோர்டபுளாகவும் இருக்கும். இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு தஹிபூரி அதுக்கப்புறம் பானிபூரிலாம் வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் ஹேம்ஷி வந்துட்டு பாவ்பாஜி வந்துட்டு வாங்கினா. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேம்ஷி வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ஐஸ்கிரீம் வந்து கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ நாங்கள் வந்து என்ன சொன்னோம்னா ரொம்ப நைட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட முடியாதுன்ட்டு. பட் சாப்பிட்டதுக்கப்புறமா ஏதாவது சாப்பிடணுமே அப்படின்றதுக்காக வந்துட்டு ஓகே வழக்கம் போல் நமக்கு பிடிச்ச ஒரு ஷாப்பில் போயிட்டு நம்ம காஃபி ஆர் டீ வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு வழக்கம் போல் நாங்கள் வந்துட்டு கருப்பட்டி காஃபி ஷாப் வந்து வந்துட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு டீ காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ஒரு ஷாப்புக்கு நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக வர்றதுக்கான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்போட அந்த ஒரு ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம்
லைட்ஸ்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு டீ குடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் வந்து என்ஜாய் பண்ணிட்டே நம்ம வந்துட்டு டீலாம் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால என் ஹஸ்பண்ட் வந்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வர போயிருந்தாரு. ஸோ நானும் ஹிம்ஷும் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு மூவி எப்படி இருந்தது, இந்த மூவி பற்றி தான் நான் வந்துட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். நான் வந்துட்டு மில்க் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சு. நான் வந்துட்டு குடிக்கிறதே கிடையாது. பட் இன்னைக்கு வந்து இந்த பர்டிகுலராக இந்த ஷாப் வந்தால் மட்டும் சரி ஓகே ஏதாவது நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் 3 பேருமே வந்துட்டு டீ தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிம்பிளாக வந்துட்டு டீ அண்ட் பிஸ்கெட். நான் வந்து பிஸ்கெட் எடுத்துக்கல, ஹிம்ஷு மட்டும் தான் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருந்தான், ஹிம்ஷும் என் ஹஸ்பண்டும். ஸோ டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எஸ் கைஸ், எங்களோட பொங்கல் வந்துட்டு இப்படி தான் போச்சு. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட நான் கிளம்புறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.